ஹாய் கைஸ், டுடே நம்ம பிளேஸ்மெண்ட் சர்ச்சில் யார் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி. லைக் என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2012 பாஸ் அவுட் பிஇ முடிச்சிருக்காங்க. லைக் ஒரு 8 இயர்ஸ் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹியர் ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் பிரேக் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெசன்ட் டெக்னாலஜி வந்திருக்காங்க. டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் படித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம டைப் கம்பெனியில் 6 LPPDயில் பிளேஸ் இருக்காங்க. வாங்க அவங்களோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஹலோ ப்ரீத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த வே ஆஃப் மூலமாக நீங்கள் எவ்வளோ என்ட்ரி ஆகுங்க? ஸோ அங்கே நம்ம ட்ரைனர் வந்து உங்களுக்கு எப்படிலாம் டீச் பண்ண அப்படிங்கிற நீங்கள் ஷேர் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கூகுள் ரிவ்யூ பார்த்தேன். பெசன்ட் டெக்னாலஜியோடது ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பிளேஸ்மெண்ட்டை நல்லா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டீச்சிங் நல்லா இருக்குது, ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறாங்க அப்படின்னு ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நான் காண்டாக்ட் பண்ணேன். ஓகே. ரவி சாரை காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி நல்லா எடுப்பாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஐடிலேருந்து வரனால எனக்கு வந்து பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸ்டாஃப்ஸாக போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து 3 ட்ரைனர்ஸ்க்கு கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்ரி டைம் அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வைக்கிற ரெகுலர் மார்க் டெஸ்ட்டு அதெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எஸ்கியூஎலுக்கு, பைத்தானுக்கு எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ரிவ்யூஸ் பார்த்துட்டு நான் இந்த லெவலில் இருக்கேன் அப்படின்ற நாலேஜ் எனக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் வந்து அவங்க ரெடி டு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு பிளேஸ்மெண்ட்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு 3 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4வது இன்டர்வியூவில் எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து ட்ரெயினாக ப்ளேஸ் ஆகிட்டேன். உங்களுக்கு லைக் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆக்சுவலாக அபீஷ் வந்து எனக்கு ரெகுலராக வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு வந்து இந்த ஜாப் ஓகேவா அப்படின்னு சொல்லி எவ்ரி டைம் அவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது போக வந்து என் ட்ரைனர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட கேட்பேன். அது இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு அனுப்பி எதாவது நான் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் பைத்தான் ரிலேட்டட் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது நான் வந்து எங்கேயா ஸ்டக் ஆகிட்டேன், எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால என்னால் ஈஸியாக ஒரு 4வது இன்டர்வியூவில் கிராக் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு திங் நீங்கள் எதுனா ரீசன்ட்டாக ஐடி சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஆக்சுவலாக நான் 8 இயர்ஸ் நான் ஐடியில் இருந்தேன். கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட்டில் இருந்தனால எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் நான் கெரியர் பிரேக் எடுத்தேன் 2022. ஆல்ரெடி எனக்கு வந்து எஸ்கியூஎல், பவர் பிஐ நாலேஜ் கொஞ்சம் இருந்தனால நான் இங்கே பாலா சாரை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் தான். ஸோ அதனால எனக்கு வந்து ஐடியில் ஏஐ ரிலேட்டட் வந்து கோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அதனால நான் டேட்டா சயின்ஸ். ஓகே ஜி, ஓகே. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ளேஸ் ஆகிட்டீங்க இல்லையா கரண்டாக கம்பெனியில், அவங்க உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ அப்கமிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி லேர்ன் பண்ணலாம், ஸோ இந்த வே ஆஃப் மெத்தடில் வந்து லேர்ன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் ஒரு கம்பெனி இன்டர்வியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஷோர். ஆக்சுவலாக எனக்கு வந்து 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ஓரல் தான் கேட்டாங்க. எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்காக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. எஸ்கியூஎல், எக்ஸல், அதுக்கப்புறம் வந்து பவர் பிஐ ரிலேட்டட், அதுக்கப்புறம் பைத்தான் கேட்டிருந்தாங்க. நான் டேட்டா சயின்ஸ் போட்டிருந்ததுனால என் ரெஸ்யூமில் அவங்க டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் இருந்தது. ஆப்டிடியூடும் வந்து ஈஸியாக தான் இருந்தது, எனக்கு கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வந்து ரீசனிங், வேர்பல், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்கியூஎல் ரிலேட்டட் கேட்டிருந்தாங்க, பைத்தான் ரிலேட்டட் கேட்டிருந்தாங்க, எக்ஸல் ரிலேட்டட் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து ஜிடி இருந்துச்சு. ஜிடியில் ஜென்ரலாக கம்யூனிகேஷன் செக் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச சொன்னாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த ரவுண்டு. ஃபைனல் வந்துட்டு என்னென்னா மேனேஜர்ஸ் கூட வந்து இருந்தது ஃபைனல் இன்டர்வியூ. அதில் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, எதுக்கு 8 இயர்ஸ் வந்து நீங்கள் நான் ஐடியில் இருந்துட்டு ஐடிக்கு எதுக்கு மூவ் பண்ணுறீங்க, என்ன ரீசன், உங்களால் வந்து ஐடி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நியூ அப்படிங்கிறனால உங்களால் ஈஸியாக கோட் பண்ண முடியுமா, பைத்தானில் உங்களால் பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நீங்கள் ஜூனியர்ஸ் கூட உங்களால் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியுமா, அவங்க கூட ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் இங்கே இப்போ இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நான் தான் என்னோட பேட்சில் நான் வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம். மற்றவங்கலாம் என்னோட ஏஜ் கம்மி இருக்க பசங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட என்னால் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் என்னால் ஈஸியாக இது பண்ண முடிஞ்சது. இன்னொன்று அவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஸோ அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போடும்போது என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் எஃபோர்ட் போடணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க தட்ஸ் குட்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. சூப்பர் வித். பிகாஸ் வந்து நிறைய பேர் ஒரு நாலேஜ்லேருந்து ஐடி மூவ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ உள்ள சினாரியோக்கு ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் வந்து அவங்களோட நாலேஜ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக நான் அடாப்ட் ஆகும். நீங்கள் லைவ் டைமில் ஒர்க் பண்ணதை வச்சு நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அது அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து சூப்பராக கரெக்டான ஆன்சர் இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டீங்க. சூப்பர்.
ஸோ எனிவே இது லைக் ஹியர் ஆஃப்டர் நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் லைக் இதுக்கப்புறம் வந்து புது டெக்னாலஜி லேர்ன் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக பஸ்ஸில் போய் கான்டாக்ட் பண்ணால் வில் சப்போர்ட் யூ. தேங்க்யூ ஸோ மச்.